கன்னி ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மே மாதம் 31ஆம் தேதி பௌர்ணமியானது நடக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சனி பகவானால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரமாக செய்யணும், அது மட்டும் இல்லாமல் விதி காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன, அந்த அறிகுறிகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அறிகுறிகளா இல்லை தீமை தரக்கூடிய அறிகுறிகளா, எந்த தெய்வத்தை வணங்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும். மேலும் உங்களுக்கு மேல்மருவத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நிகழ்த்தி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு விதியால் காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீண்ட நாள் கனவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும். தொடங்கிய காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிய போகுது. எதிரிகள் அடங்கி போவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உற்சாகமும் காணப்படும். உங்கள் முயற்சிகளில் வெற்றி நிறைய கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும். பெண்கள் வகையில் நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீங்க. தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருப்பதால் அவரோட அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி எடுங்க. மேலும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் 100க்கு 100 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க போகுது. பழைய சொத்து விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க. தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் வரப்போகுது. இளைய சகோதர வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடுங்க. அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். பணிகளில் கவனமாயிருங்க. சக ஊழியர்களின் ஆதரவு நிறைய கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கு இருக்க போகுது. விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு வளர்ச்சிக்கான வழி இந்த காலகட்டத்தில் தென்படும். மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களது மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமைகள் கூடுதலாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு தேடி வரப்போகுதுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதம் 1, 3, 7, 9, 10, 14. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 4 அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் மாதம் 11 அதிகாலை முதல் 12, 13 காலை வரை. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேச பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை உங்களுக்கு 2 மடங்கு ஆக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கன்னி ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை இந்த 2 தெய்வங்களும் கொடுப்பாங்க. கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனி, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. செய்யும் தொழிலில் அதிக விருப்பம் கொள்ளும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேச்சிற்கு அடையாளம் கிடைக்கும். சிறிய செலவுகள் பயமுறுத்தினாலுமே அதை சமாளித்து விடுவீங்க. தைரியமாக எதையும் எதிர்கொள்வீங்க. உங்கள் மீது உங்களுக்கே ஒரு விதமான நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி செய்வீங்க. தொழில் செய்யும் இடத்துல இடமாற்றம், வேலை பொழு வரலாம். எதிர்கொள்ள எல்லாத்துலேயுமே தயாராக இருப்பீங்க. மிகுந்த சாமர்த்தியத்தானத்தால் நீங்கள் அனைத்தையும் தவிடுபொடி ஆக்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல்
உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மடங்கு லாபம் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் அனைத்தையும் ஈஸியாக செஞ்சுருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கும். மேலிடம் கொடுக்கும் அனைத்து வேலையும் திறமையாக செஞ்சு முடித்து பாராட்டப்படுவீங்க. குடும்பத்தில் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மீது உங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் வரும். பிள்ளைகள் மீது கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு வலியுறுத்தப்படுது. அவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தண்ணீரை காய்ச்சி குடிக்க பழகிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி வரக்கூடும். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்தால் மன அழுத்தம் நீங்கும்படியான சூழ்நிலை வரப்போகுது. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு இருக்கும். எனினும் கூட கவனமாக செயல்படுவது நன்மையை உங்களுக்கு பாய்க்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல நேரிடும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழ்நிலை உருவாகப் போகுது. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோடு தூர தேச பிரயாணங்கள் செய்யும் சூழ்நிலைகள் வரக்கூடுது. நண்பர்கள் உறவினர்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லவர்கள் யார் கெட்டவங்க யார் என்று தெரியாமல் நீங்கள் பழக வேண்டிய வரலாம். மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் ரொம்ப தேவைங்க. சின்ன சின்ன இடையூறுகளை களைத்தால் உங்கள் சாதனைகளை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தாய் தந்தையரின் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே உற்சாகம் குறைந்து சோம்பல் வரும். மன தெளிவு உண்டாகும். ஏற்றுமதி சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேன்மை கிடைக்க போகுது. மேல் அதிகாரிகளின் பாராட்டு நிறைய கிடைக்க பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கல்வியில் சிரமப்பட்டு முன்னேற்றம் காண வேண்டி இருக்குங்க. மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு டென்ஷனை உண்டாக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதற்கு பின்னர் சரியாகிடும். பிள்ளைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் முடிந்தவரை நீங்கள் பெருமாள் ஆலயத்தில் வலம் வந்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு நடக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உங்களுக்கு விதி காட்டக்கூடிய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தில் நிதானமாக இருக்கணும். பணவரவு திருப்திகரமாக இருந்தாலுமே தேவையற்ற அலைச்சல்களும் மன அழுத்தத்தை தவிர்ப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருப்பவங்களுக்கு உடன் பணிபுரிபவர்களையும் வியாபாரிகள் கூட்டாளிகளையும் அனுசரித்து போவது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கும் தகுந்த பலன்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் உங்கள் கைக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சமூகத்தில் நன்மதிப்பு எடுப்ப நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். சிறு சிறு உடல் சோர்வு அல்லது மன இறக்கம் ஏற்பட்டு விலகலாம். உணவிலும் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 விஷயங்கள்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவுகளில் கன்னிராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு விதி காட்டக்கூடிய அறிகுறிகள் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.